கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான பேரன்பு கொண்ட ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் புனித தோமா, திருத்துதர் புனித தோமாவின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அன்பு உறவுகளை, இந்த திருத்துதர் தோமாவை பற்றிய சில முக்கியமான தெளிவுகளை மற்றும் சில முக்கியமான விவரங்களை மற்றும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த திருத்துதர் தோமா இயேசு அழைப்பதற்கு முன்பாக இவரை பற்றிய விவரங்கள் நமக்கு அறியப்படவில்லை, யூகங்கள் தான். ஆனால் இயேசு இவரை அழைத்த பிறகு நமக்கு இவரை பற்றிய தெளிவான சில விடயங்கள் நமக்கு தெரிகிறது. குறிப்பாக இயேசு மார்க் நற்செய்தியில தம்மோடு இருப்பதற்காக 12 தேர்ந்து கொள்கிறார். மார்க் 3:14 பார்க்கிறோம். அங்கே இவருடைய பெயர் இடம்பெறுகிறது. மத்தேயு நற்செய்தியாளர் 10:3 இவருடைய பெயர் இடம்பெறுகிறது. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரத்தில் இவருடைய பெயரை நாம் பார்க்க முடிகிறது. திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 13 வசனங்களில் இவருடைய பெயரை பார்க்க முடிகிறது. அவ்வளவு மிக முக்கியமான இடங்களிலெல்லாம் இவருடைய பெயர் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பு உறவுகளே, இவரை இயேசு அழைத்ததற்கு முன்பாக இவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை என்றாலும் இயேசுவினுடைய அழைப்பு இவரை உலகின் கடையெல்லை வரைக்கும் சான்று பகர அழைத்து சென்றதை நாம் இந்த நாளிலே உணர வேண்டும். விவிலியத்திலே முதல் முறையாக தோமா பேசுவதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 16வது வசனம். ஏன் பேசுறாரு அப்படின்னா, தன்னுடைய நண்பர் இயேசு தன்னுடைய நண்பர் லாசர் நலமற்று இருக்கிறார், நாம் சென்று பார்க்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கிற பொழுது மற்ற சீடர்கள் எல்லாம் வேண்டாம், அது நமக்கு ஆபத்தில் தான் முடியும் என்று அறிவுறுத்துகிறார்கள். ஆனால் திருத்துதர் தோமா யோவான் 11:16 சொல்லுகிறார், திதிம் என்னும் தோமா தம் உடன் சீடரிடம் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று அழகான ஒரு நம்பிக்கையோடு அங்கே பேசுவதை பார்க்கிறோம். அன்பு உறவுகளே, மிக துணிச்சலான அவருடைய பண்பை இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. தன் தலைவரை எவ்வளவு நேசித்தார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தோமாவுடைய வாழ்வு நமக்கு இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். திருத்துதர் தோமாவுடைய வாழ்வில் ஒரு தவறு ஒன்று நடப்பதை நற்செய்திகள் பதிவு செய்கிறது. என்ன தவறு அப்படின்னு, தவறுன்னவொடனே அவர் உயிர்த்த ஆண்டவரை நம்ப மறுத்தது என்று நாம் நினைக்கிறோம். அதுவும் தான். ஆனால் முதலில் என்ன ஒரு தவறு நடந்து விடுகிறது என்றால், ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் அங்கே தோன்றுகிற பொழுது, அந்த மாலையிலே தோன்றுகிற பொழுது கூடியிருந்த திரு அவையோடு திருத்துதர்களோடு இவர் இல்லாமற் போனதுதான். He was absent when church was gathered. அவர் இல்லாமல் போனதுதான், அவருடைய அந்த இருத்தல் இல்லாமல் போனது, அங்க வராம இருந்தது தான் அந்த பெரிய தவறு. ஏன் வராம இருந்தாரு அப்படின்றதுக்கான பின்னணிகளை நாம் யூகிக்க முடிகிறது. ஏனென்றால் இயேசுனுடைய, தன் தலைவருடைய, தன் ஆண்டவருடைய அந்த பாடுகள், அந்த மரணம் மிகப்பெரிய வலியை தந்திருக்க வேண்டும், துயரத்தை தந்திருக்க வேண்டும். அவருடைய ஆணிகளால் அவரை அறைந்து கொன்றது, சிலுவை மரணம். பிறகு ஆண்டவருடைய உடலை கல்லறையில வைத்து கல்லால் மூடியது. இந்த மூடப்பட்ட இந்த கல்லறை ஒரு பெரிய அவநம்பிக்கை தந்தது. இனி வாழ்வு கிடையாது, அவ்வளவுதான், முடிந்து விட்டது என்கிற அவநம்பிக்கையின் உச்சத்திற்கு சென்றதுதான். எனவேதான் அங்கே இல்லாமற் போனது. அப்போ மீண்டுமாக பார்க்கிறோம், அந்த தன்னுடைய நண்பர்கள், சீடர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லுகிறார். அதற்கு திருத்துதர் தோமா 20:25 சொல்லுகிறார், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு உண்மை தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த உண்மைக்கு சான்று பகர வேண்டும் என்று துடித்தவர் ஒரு மாமனிதர். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 20:28 மீண்டும் ஆண்டவர் தோமாவுக்கு தோன்றுகிற பொழுது அதே தோமா தன்னுடைய விசுவாசத்தை, தன் நம்பிக்கையை கண்ணீர் மல்க அறிக்கையிடுகிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று. பிரியமான உறவுகளை, நாமும் கடுமையான நாட்களில், அவதியுறுகிற நாட்களில், நோய் உறுகிற நாட்களில், துன்ப வேளைகளில் ஆண்டவரை நம்பாமல் போய் விடுகிறோம், நம்ப மறுத்து விடுகிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ப மறுத்து விடுகிறோம். அங்கே தோமா கண்ணீர் மல்க அறிக்கையிட்ட அந்த விசுவாசத்தை நமது பாடமாக எடுத்துக்கொள்ளும். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கையிடுவோம். இந்த திருத்துதர் தோமா 52 ஏடிகளிலேயே அந்த ஆண்டிலேயே, உயிர்த்த அந்த ஆண்டிலேயே இயேசுவின் நற்செய்தி இந்தியாவிற்கு கொண்டு வந்தார். 72 ஏடி அந்த ஆண்டுகளில் வேத சாட்சியாக, மறை சாட்சியாக புனித தோமையார் மலையிலே இவர் ஈட்டியால் குத்தி சாகடிக்கிறார்கள். இவருடைய திருவுடலானது சென்னை உயர் மறை மாவட்டத்தில் உள்ள சாந்தோமிலே அங்கே அடக்கம் செய்கிறார்கள். அவருடைய கல்லறை மீது பெரிய பசிலிகா கட்டி அமைக்கப்படுகிறது. அன்பு உறவுகளே, இந்த புனித திருத்துதர் தோமா
அவருடைய வாழ்க்கையை நாம் மீண்டுமாக பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறது என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்று கேட்கிறார். இதற்கு பதிலாக தான் ஆண்டவர் அங்கே மிகப்பெரிய ஒரு வார்த்தை சொல்கிறார். பல வேளைகளில் இந்த வார்த்தையை வைத்து நாம் இறைவேண்டல் செய்கிறோம். பாருங்கள், 6வது வசனத்தை சொல்லுகிறார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிற மிகப்பெரிய வார்த்தையை அங்கே கொடுக்கிறார். அன்பு உறவுகளே, தோமா எப்பொழுதும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையைப் போல பல கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டிருந்தார். நாமும் குழந்தை உள்ளத்தோடு தோமாவின் மனநிலையோடு இயேசுவை அறிந்து கொள்வோம். இயேசுவின் மனநிலையை அறிந்து கொள்வோம். நற்செய்தியை வாசிப்போம். நற்செய்தியின் வழியாக இயேசுவுக்கு சான்று பகர்வோம். உலகம் சென்று நற்செய்திக்கு தோமா சான்று பகர்ந்தது போல நாமும் தோமாவை போலவே இயேசுவுக்கு சான்று பகர்வோம். வாருங்கள், நாமும் சென்று ஆண்டவரோடு இறப்போம் என்று சொன்ன தோமாவை போல நாமும் ஆண்டவருக்கு சான்று பகர்வோம். திருத்துதர் தோமாவின் பெருவிழா நாளிலே இந்த மண் அவரை நினைத்து பெருமைப்படுகிறது. அவரால் இன்றைக்கு இயேசுவின் நற்செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவை அறிந்திருக்கிறோம். இயேசுவின் புதுமைகளை அறிந்திருக்கிறோம். இயேசுவின் போதனைகளை அறிந்திருக்கிறோம். அதற்கு தோமா காரணமாக இருந்தார். நாமும் தோமாவை போல இயேசுவை அறிவிக்க, இயேசுவை அனுபவிக்க, பிறர் இயேசுவை அறிவிக்க, அறிந்து கொள்ள, பிறர் இயேசுவை அனுபவிக்க நாமும் தோமாவை போல ஒரு சிறு காரணமாக இருக்கலாமே. இந்த நாளிலே முடிவெடுப்போம். ஜெபிப்போம். தாயின் தந்தைமான கடவுளே, திருத்துதர் தோமாவை போல நாங்களும் இயேசுவின் நற்செய்திக்கு சான்று பகரவும், பிறர் இயேசுவை அறிந்து கொள்ளவும், இயேசுவை அனுபவிக்கவும் நாங்களும் காரணராக மாறவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். மரியை வாழ்க, இயேசுவே ஆண்டவர். அனைவருக்கும் திருத்துதர் தோமாவின் பெருவிழாவின் வாழ்த்துக்களை அன்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மேதகு ஆயர் டாக்டர் நீதிநாதன் ஆண்டகை தங்களுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கிறார்கள். ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் ஆயர் தந்தை நீதிநாதன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை அன்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.